சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிக்கிற குதிரை அப்படின்னு தான் ஓடிக்கொண்டிருக்காரு. தொடர்ந்து விஜய்க்கும் ரஜினிக்கும் போட்டி என சொல்லப்பட்டது. ஆனால் எப்பவுமே ரஜினி விஜயை போட்டியாக நினச்சதே கிடையாது. அதை தொடர்ந்து இப்போ ரஜினி தான் தமிழ் சினிமாவோட அடையாளம் என தனித்து நிற்கிறார். அதற்கு காரணம் விஜய் அரசியல் பக்கம் போயாச்சு. ரஜினியும் அரசியலுக்கு வருவேன் என சொல்லியிருந்தார். கடைசியில் உடல்நல பிரச்சனை காரணமாக அரசியலுக்கு வராதது பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து சமீப காலத்தில் ரஜினி செய்யும் செயல்கள் அனைத்தும் ரசிகர்களுக்கு பிடித்த வண்ணம் தான் இருக்குது. காரணம், ரசிகர்களுக்காக தொடர்ந்து படங்களில் நடிப்பது, மேலும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, இது வெகுவாக ரசிகர்களை கவர்ந்திருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக பேன் இந்தியன் படமாக எடுக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் கதையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே தனியாக ஈடுபட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணி தான் படத்தை எடுக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஜெயிலர் 2 படமும் டப்பிங் ஒர்க்ஸ் போய்கொண்டிருக்கு. இதில் டப்பிங் பண்ணும்போது சில காட்சிகள் ரஜினிக்கு திருப்தி அடையாததுனால மறுபடியும் ரீஷூட் பண்ண யோசனை கொடுத்து ரீஷூட் பண்ணிகிட்ருக்காராம் ரஜினி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிக பெரும் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் நெல்சன் இன்னுமே அஃபிஷியலாக யாருன்னு அப்டேட் கொடுக்கல. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாகும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போ செப்டம்பர் மாதம்தான் இந்த படம் வெளியாகும் என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. காரணம், படத்தோடைய ரீஷூட் தான் என சொல்லப்படுகிறது. ரஜினிக்கு சில காட்சிகள் திருப்தி இல்லாததுனால தான் ரீஷூட் பண்ணுறாங்களாம். ஆனால் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படம் தரமாக வர வேண்டும் என ரஜினி பார்த்து ஒன்னொன்றுத்தையும் உருவாக்கிட்டு வராரு. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில் இருக்கிற ரசிகர்கள் மொத்த பேரையும் மகிழ்விக்கும் விதமாக மொத்த சினிமா ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் இறக்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சனும் தன்னால் முடிஞ்சதை இந்த படத்தில் உருவாக்கி காமிச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் விடுறதா இருந்துச்சு. ஆனால் ரீஷூட் காரணமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ விட்டால் அதுக்கு கரெக்டாக இருக்காது எனவும் அதனால் அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாரு நெல்சன். தொடர்ந்து இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக கலெக்ஷன் அள்ளும். ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜூன் மாதம் இந்த படத்தை வெளியிடலாம் பிளான் பண்ணியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14 ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆனது போல் இந்த படத்தை வெளியிடலாம்னு பிளான் பண்ணார். ஆனால் தற்போது செப்டம்பர் மாதம் தான் இந்த படம் வெளிவரதுனால இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளில் தற்போது பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லிட்டாராம். இதனால் நெல்சனும் பார்த்தீங்கன்னா தலைவர் 174 படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாரு. இதனால் ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட்ஸ் இனி தாமதமாக வரும் என சொல்லப்படுது.